எப்பயுமே ஒரு செவ்வாய் திசை மட்டும் வந்துவிட்டால் அவர்களுக்கு அது ஒரு பொன்னான நேரம். என்னென்ன ஒரு மனுஷனுக்கு சராசரி வாழ்நாளில் தேவையோ, என்ன தேவை அதிகபட்சம்? ஒரு மனுஷன் இருக்கிறான்னா நல்ல குடும்பம் அமையணும், 4 காசு சம்பாரித்து மிச்சம் பண்ணி சமூகத்தில் ஒரு நல்லா வாழணும், தன் குடும்பத்துக்காக தன் குழந்தைகளுக்காக ஒரு பணம், கொஞ்சம் வீடு தோட்டம் நிலம் பூமி, ஏதோ அவர்களுடைய திருமண வாழ்க்கை படிப்பு செலவு அவர்களுடைய தேவைகளுக்கு சம்பாதிக்கணும்னு எண்ணம் இருக்கும். அத்தனையும் கண்டிப்பாக ஈடேறும். இந்த காலகட்டங்களில் தான் சில பேர்த்துக்கு நிலம் வாங்குவாங்க, வீட்டையும் கட்டி முடிப்பாங்க, வேலையிலையும் போய் சேருவாங்க. நல்ல அதிர்ஷ்டத்தோடு வாழக்கூடிய அமைப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது ஒரு அரசு இல்லை தனியார் சம்பந்தப்பட்ட எதாக இருந்தாலும் சரி, ஒரு முதன்மை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் போய் உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு பேக்ரவுண்டே ஒரு பக்கபலமான ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும். அப்போ இந்த கடகலக்கணத்திற்கு செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு கிரகத்துடைய தசை நடந்து அந்த செவ்வாய் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகத்துடைய நட்சத்திரத்தில் தன்னுடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் பொன் பொருள் பதவி பட்டம் அதிர்ஷ்டம் நிலம் பூமி சொத்து இதுக்கெல்லாம் பிரச்சனையே வராது. கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் ஏர்முகமான திசையாக அமையும். தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் அந்த காலகட்டங்களில் நம்ம கரெக்டாக கவனங்களை வரக்கூடிய வருமானத்தை சிதறாமல் சிந்தாமல் எப்படி சிக்கனமாக சேமித்து வச்சு லைஃப் ஸ்டைலில் ஓட்ட முடியுமோ ஓட்டுனா அவர்களுக்கு ஒரு பொன்னான காலமாக மாறிடும்.